எம்ஆர் ராதா கூட நடிச்சிருப்பாரு. ஆமா, கை காலெல்லாம் வந்து வெள்ளையா இருக்கும், வெள்ளையா பூச்சி இதா இருக்கும், புண்ணா இருக்கும். அப்படிப்பட்ட கைகளில வெண்ணெயை தந்து உங்களுக்கு தந்தால் நீங்க அந்த வெண்ணெயை சாப்பிடுவீங்களா? அந்த வெண்ணெய் நல்ல விஷயம்தான், ஆனால் தருகிற கை அது மாதிரி தான். இன்னைக்கு பிஜேபி தருகிற எதுவாக இருந்தாலும் இருக்கும் என்பதற்கு கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் வந்து ஆய்வு நடத்தணும். இந்திய பாராளுமன்றத்தில் 20 விழுக்காடு உள்ள ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதி இல்லை. இது இந்தியாவுக்கு கேவலம் இல்லையா? இந்தியாவுடைய இறையாண்மைக்கு கேவலம் இல்லையா? இந்தியாவுடைய மதச்சார்பற்ற கொள்கைக்கு கேவலம் இல்லையா? அப்ப இப்ப இருக்கிறது யாரு? அதனால முஸ்லிம்களுக்கு இவங்க ஃபேவரா என்னைக்கும் இருக்க மாட்டாங்க, இருக்கிறவங்களும் இல்லை. முஸ்லீம் தலைவர்கள் அவருக்கான அரசியலை போய் சேர விடாமல் தாமதிச்சது காரணமா இருக்குமா? ஏன்னா அடிப்படை தாமதிச்சதுல முஸ்லிம் மக்களுக்கு அதாவது ஒரு முஸ்லிம் அரசியலை வந்து உள்ள விழிப்புணர்வை முஸ்லிம் தலைவர்கள் கொடுக்கவே இல்லை என்பதுதான் உண்மை. இல்ல இது யாரு தப்பு? எங்க தப்பு தான். RSS காரன் உன்னை கொன்னா இவங்க வந்து அடுத்த நாளே அல்லது அதுக்கு அடுத்த நாளே அவன் எந்த கேட்டகரியில கொண்டானோ அதை கொண்டிருக்காங்க. அது PFI தான் கொண்டான்னு சொல்ல முடியாது, முஸ்லீம்கள் செஞ்சிருக்காங்க. அப்ப பழிக்கு பழி அரசு செய்யறது இல்ல, அரசாங்கம் குடிச்சு போட்டுட்டு பழனி பாபாவை கொண்டாங்களே, அரசாங்கத்தை நம்பணும்ல. அரசாங்கம் என்ன செஞ்சு 2 விடுதலை பண்ணிடுச்சா இல்லையா? அப்ப பழனி பாபா கொண்டது யாரு? ஆவி வந்து கொண்டுச்சா? அப்ப நீதி உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நீதி கிடைக்கலன்னா என்ன, நீங்க அடிச்சீங்கன்னா என்ன, கீழே தள்ளிட்டீங்கன்னா என் மகன் வந்து உங்களை அடிப்பான், அடிக்கணும். முன்னாள் வக்ஃப் தலைவர், முஸ்லீம் மக்களினுடைய சமரசமற்ற போராளி அண்ணன் ஹைதர் அலி அவர்கள் நமது தமிழா நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். அண்ணா வணக்கம். வாழ்க. அண்ணா, இப்போது பிஜேபி அரசு 3வது முறை அமைந்த பிறகு வக்ஃப் சட்டத்தில் நிறைய மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள். அண்ணாமலை ஒரு அறிக்கையில் சொல்கிறாரு, அந்த சமூகத்திற்கான முன்னேற்றத்திற்கான மாற்றம் இதை ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? முஸ்லீம் சமூகத்தில் பல மாற்றங்கள் செய்ய வேண்டியதை பாஜக உணர்ந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இந்த வக்ஃப் சட்டம் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். ஏழை எளிய மக்களை பாதுகாப்பதற்கு இது அவசியம். வக்ஃப் சட்ட மசோதாவை கூட்டு பாராளுமன்ற குழுவுக்கு அனுப்பியிருக்கிறோம், இதற்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இப்படி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இதற்கு பின்னணியில் உண்மையாகவே பாஜக இந்த மக்களினுடைய நலனை விரும்புகிறதா, இல்லை விரும்புகிறதை போல நடிக்கிறதா? இந்த சந்தேகம் சிறுபான்மை மக்களுக்கு. பிஜேபி எதை செய்தாலும் எதிர்க்க வேண்டும், பிஜேபி சிறுபான்மை மக்களை எந்த நன்மையும் செய்து விடாது, இப்படி ஒரு பார்வை இருப்பதாக அண்ணாமலை சொல்கிறாரு. பிஜேபி மூத்த தலைவர்களும் சொல்கிறார்கள். உண்மையாகவே பிஜேபி சிறுபான்மை மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறதா? இது தமிழ்நாடு. அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து காங்கிரஸ்காரர்களை பற்றி அப்போ ஒன்று சொல்லுவார். பிரபுக்களுக்கு ஏழைகளின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, ஆனால் அந்தோ என்ன செய்வது, அவர்களுடைய பட்டு துணியால் கண்ணீரை துடைக்க முடியாது அப்படிம்பார். அதாவது அவங்களுக்கு ஆசை இருந்தால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் சொல்லுவார். இன்னும் சொல்ல போனால் இது வந்து ஒருத்தர் யாரையும் நான் புண்படுத்துவதுக்காக சொல்லலை. ஒரு இப்போ வந்து இந்த அவமானம் கூட சரியாக இருக்குமா எனக்கு தெரியல. ஏன்னா இது அந்த வியாதி முற்றிலுமாக இன்றைக்கு வந்து அழிக்கப்பட்டிருக்கு. முதல்ல குஷ்டரோகின்னு ஒன்று சொல்லுவாங்க. எம்ஆர் ராதா கூட நடிச்சிருப்பாரு. ஆமா, கை காலெல்லாம் வந்து வெள்ளையா பூச்சி இதா இருக்கும், புண்ணா இருக்கும். அப்படிப்பட்ட கைகளில வெண்ணெயை தந்து உங்களுக்கு தந்தால் நீங்க அந்த வெண்ணெயை சாப்பிடுவீங்களா? அந்த வெண்ணெய் நல்ல விஷயம்தான், ஆனால் தருகிற கை அது மாதிரி தான்.
இன்னைக்கு பிஜேபி தருகிற எதுவாக இருந்தாலும் இருக்கும் என்பதற்கு கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் ஆய்வு நடத்தணும். அவங்களுடைய 10 ஆண்டுகளில் முஸ்லிம்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள், இது சரியா இருக்காதுங்கிறத நீங்க சட்டத்தை போய் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய 10 ஆண்டு காலத்தில் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள், மாட்டுக்கறி சாப்பிட்டதாக சொல்லி மாட்டுக்கறி சாப்பிடாதவரை கொன்றார்களா இல்லையா, அதை நியாயப்படுத்தினார்களா இல்லையா, காஷ்மீரகத்து மக்களினுடைய அந்த உரிமை 370 நீக்கினாங்களா இல்லையா, இந்தியாவில் 370ங்கிற சட்டம் காஷ்மீரில் மட்டும்தான் இருக்குதா, மற்ற மாநிலங்களில் 371 மேகாலாந்தில், திரிபுராவில், அருணாச்சல பிரதேசங்கள்ல 371 இல்லையா, அந்த நாட்டுக்குள்ள ஒருத்தர் நுழைய முடியுமா, இந்தியரே அனுமதி இல்லாமல் நுழைய முடியுமா, இன்னர் லைன் பர்மிட், எஸ், அப்ப இருக்கத்தான் செய்யுது. ஆனா காஷ்மீர்ல மட்டும் முஸ்லிம்களுக்கு மட்டும் இருப்பதாக சொல்லி அவங்க அதை அழிக்கலையா, அதுக்கு பிறகு இங்க சுவிட்சமடைஞ்சுன்னு சொல்லிட்டு தான் தினந்தோறும் 3-4 ராணுவ வீரர்கள் கொல்லப்படுவதாக செய்தியில் வந்துகிட்டு இருக்கேன், அதெல்லாம் பார்க்குறோமே. சரி, 1992 இடிக்கப்பட்ட பாபர் மசூதியினுடைய வழக்கு அதற்கு முன்னால் இருந்து 1948 நடந்துட்டு இருக்க அந்த வழக்கில் முஸ்லிம்கள் என்ன சொன்னோம், நாங்கள் நீதிமன்றத்தை நம்புகிறோம் சொன்னோமா இல்லையா, அந்த நீதிமன்றத்தின் மூலமாகவே ஒரு எம்பி போஸ்டை பேரம் பேசி கொடுத்துட்டு லஞ்சமாக கொடுத்து, யாருக்கு, ரஞ்சன் கோகாய்க்கு, அவர் மீது ஒரு பெண் பாலியல் வழக்கை அவரே விசாரிச்சு, இது எங்கேயாவது உலகத்தில் நடக்குமா, குற்றவாளியே விசாரிப்பது நடக்குமா, நடந்துச்ச, அதையெல்லாம் அனுமதித்து அப்படியெல்லாம் அவரை பாதுகாத்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கினாங்களே, அந்த பாபர் மசூதியினுடைய இடத்தை அரசாங்கத்தில் கொடுக்கறது மாதிரி கொடுக்குறோம், நீங்க வாங்குற மாதிரி வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி அப்படி கொடுத்து இந்தியாவுடைய நீதித்துறையினுடைய கருப்பு நாளாக இருந்ததை மறுக்க முடியுமா? அதை நமக்கு இந்தியா சட்டத்தில் நீதியில் பரிமாணத்தில் சரியா இருக்கிறது என்று அந்த ஒரு வழக்கின் மூலமாக நமக்கு புலப்படலையா முஸ்லிம்களுக்கு அநீதி என்று? சிஏஏ, என்ஆர்சி, இன்னும் பல உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லிம்கள் சிஐக்கு எதிராக ஒரு போரிட்டார் என்பது, அதாவது சிறியக்கு எதிராக போராட்டத்தை நடத்தினாருங்கிறதுக்காக அவருடைய மனைவியினுடைய வீட்டை இடிச்சு தரைமட்டமாக்குனாங்களே. இப்ப ராஜஸ்தான்ல ஒரு முஸ்லிம் மாணவனுக்கும் ஒரு இந்து மாணவனுக்கும் நடந்த தகராறு இல்லை, முஸ்லிம் மாணவன் அடிச்சிட்டாங்கிறதுக்காக அவன் வீடு புல்டோசரால இடிச்சு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கேன். கர்நாடகத்தில் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது புர்கா போடக்கூடாது என்று சட்டத்தை ஏற்றி அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக பெண்கள் பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் வருவதை தடுத்தார்களே. இதெல்லாம் முஸ்லிம்களுக்கு அவர்கள் செய்த நன்மைகளா? ஏன் முதல் இந்திய தேசத்தினுடைய முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத், அவர் தான் ஐஐடியை உண்டாக்குனவர், கல்வி தந்தை என்பார்கள். அவர் பெயரால் இருந்த அந்த அறக்கட்டளையை, அது முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் பெண்களுக்குரிய அந்த ஸ்காலர்ஷிப்பை தடுத்து நிறுத்துறாங்களே, சிறுபான்மையினருக்குரிய ஸ்காலர்ஷிப் தடுத்து நிறுத்தப்பட்டதை, சிறுபான்மையினருக்கு தந்த உதவித்தொகையை மாநிலங்களுக்கு கொடுத்ததை 3-4 வருஷமா கொடுக்காம இருந்து ஒரு வருஷம் வெறும் 12 ரூபாயை கொடுத்தாங்களே. இப்போ இவ்வளவு குற்றச்சாட்டுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு கடலோர இந்தியாவுடைய கடைக்கோடி ஒரு மனிதர் அப்துல் கலாமை வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தானே முதல் குடிமகனாக அமர வைத்து அழகு பார்த்தாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இந்த வக்ஃபு சட்டத்தை கூட சில முஸ்லீம் பேர் தாங்கிகளை வைத்துக்கொண்டு தான் ஆதரித்து பேச வச்சிருக்கிறாங்க ஆச்சுங்களா. அப்துல் கலாமை பொறுத்தவரை ஒரு அரசியல் சார்பற்ற ஒரு மனிதர், நல்ல மனிதர் ஆச்சுங்களா. அவர் ஒரு நல்ல மனிதர். அவருக்கு அங்கீகாரமே பிஜேபி தான் கொடுத்தது. அங்கீகாரம்னா இவங்க அதாவது இது ஜனாதிபதியாக வாஜ்பாய் அவரை கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணாரு. அதுக்கு காரணம் நீங்க பார்க்கணும். இப்போ ஒண்ணு வேண்டாம், இந்த அம்மாவுக்கு முன்னாடி யார் இருந்தா ஜனாதிபதியா? ராம்நாத் கோவிந்த். அவர் ஒரு தலித். ஆமா ஆமா, தலித்தை கொண்டு வந்திருக்காங்களே. ஆனா அந்த தலித்தை ஆதிவாசி தானே. இல்லைங்க, அதுக்கு வர்றேன். அந்த தலித்தை வச்சு பாராளுமன்றத்துக்கு அடிக்கல் நட்டுற விழாவுக்கே அழைச்சாங்களா? இல்ல இல்ல. அவர் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த கோயிலை கங்கை நீர் போட்டு அழைச்சாங்களா இல்லையா? இந்த அம்மா யாரு? எஸ்டி, மலைஜாதி மக்கள். பாராளுமன்றத்தினுடைய தலைவர் யாரு?
ஜனாதிபதி, பாராளுமன்ற தலைவர். இப்ப முதல் குடிமகன். என் வீட்டை குடியேறதுக்கு நான் இல்லாமல் என் வீடு குடியேறப்படுமா? ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த அம்மா இல்லாமல் பாராளுமன்றத்தையே இவர்கள் வந்து திறந்தாங்களே, ஆமா, அடிக்கல் நட்டினாங்களே. அப்ப இது என்னன்னா, நாங்க உங்க கூட இருக்கிறோம், இந்த சாஃப்ட் கார்னர். அதனால அவர்னால வந்து முஸ்லிம்களுக்கு தீமை வந்துடாது. அதே சமயத்துல இவங்க அவரை வச்சு இன்னொரு விஷயம் சொல்ல பற்றி பார்த்தீங்கன்னா, அவர் தான் இருந்தாரு ஜனாதிபதியாக இருக்கும் பொழுதுதான் 2002 நம்மளுடைய மரியாதைக்குரிய இந்த நாட்டினுடைய 3வது முறையாக பிரதமர் வந்திருக்கக்கூடிய சொந்த மனைவிக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு வசதி இல்லாத பிரதம அமைச்சர்கள் முஸ்லிம்களை கொன்று குவித்தார. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அப்ப பார்வையாளர்களாக அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை உட்கார வைத்து விட்டு என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் அவரிடத்தில் இருந்தது. அதனால தான் இன்னைக்கு ஒரு தலித்து மலைஜாதி ஒரு பெண்ணை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு வேண்டியதை அவங்க செஞ்சுக்குவாங்க. அந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? அதனால இது ஒருவரை நியமிப்பதால ஒரு நன்மை வந்துட போறதில்லை. இப்போ என்ன வந்து இப்போ பிஜேபியில் என்ன கொண்டு போய் இங்கே வைக்கிறான்னு வச்சுங்களேன், நான் இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்களை பார்த்துட்டு தான் செயல்படுத்த முடியும் தவிர நான் என்னத்தை பெருசாக செஞ்சிட முடியும்? முஸ்லீம் ஒருத்தர் இருக்காருன்னா காமிச்சிக்கலாம். நத்வி வந்து யாருடைய மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு? பிஜேபியுடைய மூத்த தலைவர் அத்வானியுடைய மனோகர் ஜோஷியினுடைய மகளை. கல்யாணம் எங்கே நடந்துச்சு? ஆரிய சமாஜத்தில் நடந்துச்சு. ஆரிய சமாஜத்தில் நடத்துகிற திருமணங்கள் என்னவாக இருக்கும்? ஆரிய சமாஜம் என்பது இந்து, அதாவது எந்த மதத்தில் இருப்பவர்களையும் அவர்களை மதம் மாற்றி வைக்கிற இடம்தான் ஆரிய சமாஜம். அப்ப நதுவி அங்கே மதம் மாற்றப்பட்டு ஒரு இந்துவாக ஆக்கப்பட்டு திருமணம் செய்யப்பட்டார். அவர் பேரு நத்விங்கிற அது வந்து எதுக்குன்னா, ஒரு அவங்களுக்கு சிக்கந்தர் பகத்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, முதல்ல வாஜ்பாய் காலத்துல. இவங்க எல்லாம் யாருன்னா, முஸ்லிம்களுடைய பேரை வச்சுக்கிட்டு செஞ்சா தானே ஒழுங்கா செய்ய முடியும். இவன் தான் எல்லா கொள்கையும் விட்டுட்டு இந்த பெண்ணுக்காக போயிட்டான். போன மனிதர் போனது மட்டும் இல்லை, ஒரு கோயிலில் போய் திருமணம் பண்ணிக்கிறார் ஒருத்தர், ஒரு முஸ்லீமு. அப்படி கூட இல்லை, இது ஆரிய சமாஜத்தில் பண்ண திருமணம். ஆரிய சமாஜத்தில் வந்து மதமாற்றம் செய்துதான் திருமணமே செய்து வைப்பார்கள். அப்போ அங்கே அவரை போய் எப்படி நீங்கள் முஸ்லீம் பெயர் தாங்கியாக இருந்தார தவிர அவர் முஸ்லீமாக இல்லை. அவர் வீட்டில் முஸ்லீம்களுடைய அந்த இதை நீ வெளியே பார்க்கும்போது நானும் முஸ்லீம் தான்ப்பா, அங்கே பேர் வந்து காப்பாற்றும். நான் கேட்குறேன், நதிவியை அதை கூட ஜீரணிக்க முடியாமல் தான் நதிவியை எடுத்த பிறகு அந்த இடத்துக்கு வேற யாரும் இருந்தா இல்லை. இன்னைக்கு கூட ஒரு சிறுபான்மையினர் இந்திய பாராளுமன்றத்தில் 20 விழுக்காடு உள்ள ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதி இல்லை. இது இந்தியாவுக்கு கேவலம் இல்லையா? இந்தியாவுடைய இறையாண்மைக்கு கேவலம் இல்லையா? இந்தியாவுடைய மதச்சார்பற்ற கொள்கைக்கு கேவலம் இல்லையா? அப்ப இப்ப இருக்கிறது யாரு? அதனால முஸ்லீம்களுக்கு இவங்க ஃபேவரா என்னைக்கும் இருக்க மாட்டாங்க, இருக்கிறவங்களும் இல்லை. இல்லை, பிஜேபி ஒரு என்ன சொல்றாங்க, யூபி எம்பியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பாஜகவை ஆதரிக்கிறாங்க, அவங்களுக்கான நன்மை செய்யறதுனால தானே எங்களை ஆதரிக்கிறாங்க. அவங்களுக்கான நன்மை செய்வதனால தானே. நல்லா கவனிக்கணும். முஸ்லீம்கள் வந்துங்க அது ஒரு மாயை அப்படிலாம் ஏற்பட்டு இருந்துச்சு. அதாவது இப்போ ஏன் வந்து உத்தரப்பிரதேசத்தில் 80 மெஜாரிட்டி இந்தியா கூட்டணி தானே. ஆமாம். ஏன் இன்னைக்கு நடக்கிற அராஜகத்தை பார்த்துட்டு முஸ்லீம்கள் என்று திருந்திட்டாங்கன்னு தான் அர்த்தம். முஸ்லீம்கள் சில இடங்கள்ல என்னன்னா, இவங்க தான் வர்றான், இவனுக்கே போட்டு வைப்போம், பிரச்சனை இல்லாமையாவது இருக்கட்டும் அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அப்படி காம்ப்ரமைஸ் இல்லை, முஸ்லீம் தலைவர்கள் அவருக்கான அரசியலை போய் சேர விடாமல் தாமதிச்சது காரணமாக இருக்குமா? ஏன்னா அடிப்படை தாமதிச்சதில்ல, முஸ்லீம் மக்களுக்கு அதாவது ஒரு முஸ்லீம் அரசியலை வந்து உள்ள விழிப்புணர்வை முஸ்லீம் தலைவர்கள் கொடுக்கவே இல்லை என்பதுதான் உண்மை. இல்லை, இது யாரு தப்பு? அப்போ எங்க தப்பு தான். அவன் இப்போ நீங்க பாஜக மீது குற்றம் சாட்டுகிற நீங்கள் பாதி பாஜகவா இருக்கணுமா இல்லையா?
பாதி ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கணுமா இல்லையா? அதாவதுங்க எங்கே தப்பு செய்ய நடக்குதுன்னா நல்லா பார்த்தீங்கன்னா 1947 இந்தியா சுதந்திரம் அடைகிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு உருவாகிறது. அப்போ இங்கே ஒரு பெரிய கலவரம் நடக்குது. அப்போ 1947க்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியை விட முஸ்லீம் லீக் ரொம்ப வீரியத்தோடு போரிட்டதுக்கு வரலாற்று சான்றுகள் உண்டு. உண்டா இல்லையா? அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா முஸ்லீம்களுக்கு தனியாக இடம் கேட்கும் போது கொடுப்பாங்களா? இல்லை இல்லை இல்லை, கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் அதிகம் தங்களுடைய விகிதாச்சாரத்தை விட அதிகமாக போரிட்டார்கள் என்று குஷ்வந்த் சிங்கே சொல்லுகிறார். ஆமா ஆமா, அது நீங்க இந்தியா கேட்ல போய் நான் பார்த்தேன் பாத்தீங்கன்னா ஆமா, பெயர் பட்டியல நீங்க பாத்தீங்கன்னா மற்றவர்களை விட 63 விழுக்காடு முஸ்லிம்கள் தான் இருக்கா இல்லையா? அந்த 47ல இந்து முஸ்லிம் கலவரம் உண்டாக்குறார்கள். இங்க அடிக்க ஆரம்பிச்சோம்னா அங்கேயும் அடிக்கிறான். இது இயல்பு. ஆனா அது காந்தியடிகள் இந்திய சுதந்திரம் வரும் பொழுது சந்தோஷமாக இருந்தாரா? இல்ல இல்ல. இந்திய சுதந்திரத்து கொடியை ஏத்திக்கிட்டு அவரு அங்கே போய் செங்கோட்டையில் நின்னாரா? இல்ல அந்த நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டாரா? நான் துக்கமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு கல்கட்டா போயிட்டார். அங்க போய் அந்த மக்களோடு இருந்து அங்கே போய் டெண்ட் அடிச்சுக்கிட்டு அந்த மக்களோடு இருந்து சமாதானப்படுத்துகிற வேலையை செஞ்சார். அந்த நேரத்தில் இயல்பாகவே இங்க இருந்த முஸ்லிம் லீக் மனதளவில் பலகீனமாகிட்டார்கள். அதனால முஸ்லிம் லீக் பல விஷயங்களில் பாராளுமன்றத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. அது உண்மை. நேரு முஸ்லிம் லீக் கலைச்சிட்டு நீங்க சேருங்க, உங்களுக்கு நான் பிரதிநிதித்துவம் தர்றேங்கிறது அதெல்லாம் அவங்க செய்யல. காகிதம் இல்லத்து போன்ற தலைவர்கள் உன்னதமான மனிதர்கள், அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு செய்யல. ஆனால் அவர்கள் உள்ள அளவில் இந்த கலவரத்தை பார்த்து கொண்டு இந்த நேரத்தில் அவங்களுடைய எந்த கோரிக்கைகளையும் முன்வைக்க முடியாதவர்களாகிவிட்டார்கள். அன்னைக்கு பாராளுமன்றமும் அதுபோல் ஆகிவிட்டது. முஸ்லிம்களுக்கு பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்த அந்த இரட்டை வாக்குரிமை பறிக்கப்பட்டது. அதையெல்லாம் இந்திய சுதந்திரத்திற்காக நாம தாரை வார்த்தை என்ன நினைச்சுக்கிட்டோம்? இங்க நம்ம மனசுல என்ன, அட நமக்குன்னு ஒரு நாடு கொடுத்துட்டானே. இல்ல, மெஜாரிட்டியாக இருந்த முஸ்லிம்கள் அந்த பக்கம் போயிட்டாங்களே தவிர இங்கே இருந்த இந்த நாடு, இந்த தேசியம், இந்த இறையாண்மை தான் வேண்டும் என்று இல்லை முஸ்லிம்கள். நாங்கள் இங்கே இருந்தோம். அப்ப நமக்குள்ள உரிமைகளை இந்த ஸ்ட்ராங்கா உறப்பா பேச மறந்தது. இந்த கலவரத்தில் கொஞ்சம் அமைதியா இருந்தது. அந்த அமைதி என்பது பெரும் பாதிப்புகளை முஸ்லிம் சமுதாயத்தை தந்துருச்சு. அதை அதற்கு பிறகு வந்த தலைவர்களும் அதை முன்னெடுத்து செல்ல முடியாமல் அது முஸ்லீம் லீக் என்பது குறுகிருச்சு. இன்னைக்கு முஸ்லீம் லீக்குங்கிறது தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் வீரியத்தோடு இருக்கு. அதனால கேரள முஸ்லீம்கள் முஸ்லீம் லீக்கை முதன்மை ஸ்தானத்தில் வச்சிருக்காங்க. வேற யார் வந்தாலும் அவங்க அதை அங்கீகரிக்கிறதுக்கு விரும்பலை. இளைஞர்கள் இன்றைக்கு வேற கூட்டமாக வந்தாலும் அங்கே முஸ்லீம் லீக் அதனுடைய பணிகளும் அப்படி இருக்கிறது. அங்கே உள்ள முஸ்லீம் லீக்கினுடைய பணியும் மக்கள் சார்ந்த பணிகளாக இருக்கிறது. இப்ப இங்க அப்படி இல்லை. அப்ப அதனால முஸ்லீம் பலகீனம் அடைஞ்சனாலதான், முஸ்லீம் லீக் பலகீனம் அடைஞ்சனாலதான் வேறு வேறு இயக்கங்கள் உண்டாகிறது. இப்போ இந்த பனாத்துவாலாவை போன்ற பெரிய தலைவர்கள்லாம் வட இந்தியாவில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் மிகப்பெரிய கொடி கட்டி பறந்தார்கள். ஆனா இது போன்ற தலைவர்கள் வட இந்தியாவுக்கு என்ன காரணம்? முன்னாடி சுலைமான் சேட்டு, பனாத்வாலா, ஆனா அவங்க 2 பேரும் மெம்பர் ஆனது எங்க இருந்து தெரியுமா? கேரளாவில். அப்ப அவங்க இடத்துல இருந்து அவங்கனால சாதிக்க முடியல. அங்க மக்கள் அவங்க கட்டல. அங்க அதாவது மற்ற பகுதிகளில் கட்டின இடத்துல தலைவர்கள் கட்டின இடத்துல உட்காரக்கூடாது. காலி இப்ப கல்கட்டாவில் இன்னைக்கு முஸ்லீம்கள் அசாமுக்கு அடுத்த கல்கட்டா தான். இன்னைக்கு நியாயப்படி அங்கே ஒரு முதலமைச்சராக ஒரு முஸ்லீம் தான் வரணும். உத்தரப்பிரதேசத்தில் அரசு கணக்கே 17 விழுக்காடு, யாதவா 17 விழுக்காடு இல்ல. ஆனா இன்னைக்கு அங்கே முஸ்லீம் வர முடியல. இல்லை, அது மூத்த தலைவர்கள்லாம் அரசியல் மயப்படுத்தாம விட்டதுக்கு என்ன காரணம்? அதாவது சில தலைவர்கள் அரசியல் மயப்படுத்தணும்னு வந்தாங்க. சஹாபுதீன் போன்றவர்கள் எல்லாம் அப்படித்தான் வெளியே வந்தாங்க. ஆனால் பல தலைவர்கள் முஸ்லீம் லீக் இந்த பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு ஒரு சின்ன சலசலப்பு உண்டானுச்சு. சுலைமான் சேட்டெல்லாம் வெளியே வந்தார். ஆனால் அன்னைக்கு உள்ள காங்கிரஸ் அரசு இல்லை இருக்கணும்,
அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம வந்து அதிகாரத்தில் செய்யணுங்கிறதுல அவங்க ஒரு திட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து இல்லை, இடித்ததே இவங்க தானே, இருக்கக்கூடாதுங்கிறது. ரெண்டு பேருமே ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில். அப்போ சுலைமான் சேட்டு வந்தார். அவரால் அடுத்து உள்ளது கட்டமைப்புப்பட முடியலை. ஆனால் ரொம்ப இதையே சுற்றி உள்ள மனிதர் வச்சுக்கலாம். அதுலாம் நீங்கள் மாற்ற சொல்லவே முடியாது, யாரும் சுலைமான் சேட்டையோ பனாத் வாலாவையோ. ஆனால் அவர்களுக்குள் இடங்களிலே இருந்து அவர்கள் முஸ்லீம் லீக்கை கட்டமைப்பு பண்ணலை, இருந்து வளர்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ கல்கட்டாவிலேயோ இல்லை உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முஸ்லீம் ஸ்ட்ராங் அமைப்பே இல்லை 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 அங்கே முஸ்லீம் லீக்கும் இல்லை. அதில் இன்னொரு விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும், முஸ்லீம்கள் அகில இந்திய அளவில் ஒரே கட்டமைப்பில் வருவதை தடுப்பதிலே சரியாக இருந்திருக்கிறார்கள். சிம்முடைய தடை அதுதான். சிம்மு என்ன கொண்டு வச்சாங்களா? ஆர்எஸ்எஸ் செஞ்ச, இன்னைக்கு இருக்கிற சங் பரிவார்கள் செய்யக்கூடிய எந்த அராஜக வேலைகளையுமே அவங்க செய்யலை. அவங்க என்ன செஞ்சாங்க? முஸ்லீம்களை ஒன்றுபடுத்தினாங்க. முஸ்லீம் இளைஞர்களை, அதுவும் இல்லாமல் சிம்மு 30 வயசு வரை தான் அவன் சிம்மா இருக்க முடியும். 30 வயசு முடிஞ்ச உடனே அவன் சிம்மை விட்டு வெளியே வந்துடணும். அப்போ இளைஞர்களை அவர்கள் சரி பண்ணாங்க. அந்த சிம் தடை செய்யப்பட்டது, இன்றைக்கு வரை தொடருது. காங்கிரஸ் ஆட்சியில் தடை செஞ்சாங்க. இப்போ பிஎஃப்ஐ, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இவர்கள் செய்த நாசுக்கு கொண்டு வச்சாங்களா? அது பண்ணாங்களா? இது பண்ணல. அவங்க மீது உள்ள குற்றச்சாட்டு என்ன? கேரளாவில் சில கொலைகள் பண்ணியிருப்பதாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எந்த கொலைகளுமே இவர்கள் முன்னாடி செய்யல. ஆர்எஸ்எஸ் காரன் உன்னை கொன்னா இவங்க அடுத்த நாளே அல்லது அதுக்கு அடுத்த நாளே அவன் எந்த கேட்டகரியில் கொண்டானோ அதை கொண்டிருக்காங்க. அது பிஎஃப்ஐ தான் கொண்டான்னு சொல்ல முடியாது, முஸ்லீம்கள் செஞ்சிருக்காங்க. அப்ப பழிக்கு பழி அரசு செய்யறது இல்லை, அரசாங்கம் குடிச்சு போட்டுட்டு. இப்ப பழனி பாபாவை கொண்டாங்களே, அரசாங்கத்தை நம்பணும்ல. அரசாங்கம் என்ன செஞ்சு 2 விடுதலை பண்ணிடுச்சா இல்லையா? அப்ப பழனி பாபா கொண்டது யாரு? ஆவி கொண்டுச்சா? அப்ப நீதி உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நீதி கிடைக்கலன்னா என்ன? நீங்க அடிச்சீங்கன்னா, என்ன கீழே தள்ளிட்டீங்கன்னா, என் மகன் உங்களை அடிப்பான், அடிக்கணும். இல்ல சட்டத்தை கையில் எடுத்துக்கிற மாதிரி இல்லையா? சட்டம் சரியா இல்லையே. நீங்க சட்டத்தை கையில் எடுக்கலையா? சட்டத்தின் பெயரால் நீங்கள் பாபர் மசூதியை திருடுவீர்களே, அப்ப எந்த சட்டம் எங்களை காப்பாத்துச்சு? சட்டத்தை கையில் எடுக்க கூடாது, கொடுக்க வைப்பது யாரு? நான் கேட்கிறேன், இன்னைக்கு காவல்துறை சட்டத்தை அமல்படுத்துதா? சொல்லுங்க. பிடிக்கப்படுகிற அவன் ரவுடியாவே இருக்கட்டுங்க, அவனை அடிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கா? இல்ல. நீதிமன்றம் பார்த்துட்டு தான் இருக்கு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு சாட்டை ஒரு சங்கர் மீது பல கருத்து முரண்பாடுகள் உண்டு. சங்கர் தப்பிச்சு ஓட போயிட்டாரா? இல்ல இல்ல இல்ல. அவரையும் அடிச்சாங்க, கையை உடைச்சாங்க, ஆக்சிடென்ட் பண்ணாங்க. இதெல்லாம் யார் செஞ்சா? காவல்துறை தானே. அவரை ஒரு ஆணை பெண்களை வைத்து கூட்டிட்டு போய் அவரை அசிங்கப்படுத்துறாங்களா இல்லையா? இல்ல அவர் பெண்களை ஏங்க அவர் செய்த மொழியிலேயே ஒரு கொலை செஞ்சுட்டா, ஒரு ரவுடி கொலை செஞ்சுட்டா நீங்க அவரை கொலை செய்வீங்களா? பாதுகாப்பு தானே. என்ன பாதுகாப்பு? என்ன பாதுகாப்பு? பெண்களை அவதூறா பேசுறது, அவர் பேசுறது தப்பு. பெண்களே பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அங்க என்ன பாதுகாப்பு தான் நடந்துச்சாங்க? இல்ல இல்ல இல்லைங்க. இது இது என்னங்க, ஒரு ரவுடியினுடைய மனநிலையில் அரசு சிந்திக்கலாமா? நான் கேட்கிறேன், இப்ப ஒரு ரவுடியை அரெஸ்ட் பண்ணியிருக்கான். இவன் சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் சிவராமன், அவன் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி அவன் பாலியல் மாவு கட்டு போட்டிருக்காங்க. மாவு கட்டு எப்படி வந்துச்சு அவனுக்கு? வலிக்கு விழுந்துட்டா மாவு என்ன என்ன இல்ல போலீஸ். நீங்க இது அனுமதிச்சீங்கன்னா, நீங்க இதை அனுமதிக்கும் போது நெல்லையில் நடந்துச்ச தகப்பனையும் மகனையும் கொண்டானுங்களே, அதையும் நீங்க அனுமதிச்சுதான் ஆகணும். அதாவது ஜெயராஜ் பென்னிஸ் இதுதான் அதனுடைய தொடர்ச்சி. அப்ப இதை கோர்ட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் பண்ணிக்கணும். இப்ப நீதிபதி முன்னாடி தான் நிறுத்துவாங்க. அப்ப நீதிபதி என்ன செஞ்சாரு? வலிக்கு விழுந்துட்டாருங்கிறத சேர்த்து எழுதிட்டாரா? அவர் என்ன செஞ்சிருக்கணும்? இல்ல இது போன்ற மிருகங்களுக்கு நீங்க அதுக்கு நீதிமன்றத்தை தப்பிச்சுக்குவான்.
சட்டத்தை வளைச்சிருவான். அப்ப அப்ப அப்போ உங்களுக்கு சில விஷயங்களை நீங்க உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு நியாயமா? சில விஷயங்கள்ல நம்ம சமரசம் பண்ணித்தான் ஆகணும். அரசு செய்வதை, காவல்துறை செய்வதை. ஏன்னா 13 வயது சிறுமியை செய்த RSS காரன் செய்தது சரி என்றால் இந்த தையில முஸ்லிம்கள் செய்ததும் சரி என்றுதான் வாதிடணும். RSS காரன் தப்புன்னா இதுவும் தப்பு இல்ல. RSS செய்வதை ஒட்டுமொத்த இந்துக்களும் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்துக்கள் ஏத்துக்கிறது இல்ல. இந்துக்கள் ஏத்துக்கிறது RSS இந்துக்களுடைய பிரதிகளே இல்ல. இங்க பாருங்க, ஒண்ணு பாத்தீங்கன்னா இன்னும் இதுல சொல்றேன், இந்துக்களினுடைய எதிரி RSS. ஆமா ஆமா. இந்துக்களுடைய உருவாக்குறான். ஏங்க இங்க அவன் எல்லாத்தையும் முஸ்லிம்களை எடுக்கும்போது இந்து நீ எல்லாம் இந்து எல்லாம் ஒண்ணு கூடனுங்கிறான். இப்ப இந்த ரிசர்வேஷன்ல வந்து ஆப்பு வைக்கிறது யாரு? இந்துதான். இங்க யாருங்களே இப்ப வந்து என்னன்னா, இப்ப இந்த 49 பேர் எடுக்கிறத தடை பண்ணிருக்காங்க. இவனே போடுவாரா? இவரே பிரதமர் எழுப்புவாராம், இங்க இடஒதுக்கீடு எல்லாம் கடைபிடிக்கணும், அதெல்லாம் தப்பு, அதனால அதை எடுத்துருங்க. அவர் தெரியாம நடந்துச்சா? இதுக்கு முன்னாடி நினைச்சு தெரியுங்களா உங்களுக்கு? லேபர் அண்ட் எம்ப்ளாய்ஸ் அந்த மினிஸ்ட்ரியில இருந்து ஆள் எடுத்தான். ஒரு 12 பேர் இதே ஜாயிண்ட் கமிஷனருக்கு, ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு, ஜாயிண்ட் செக்ரட்டரி எடுத்ததுல அந்த 12 பேரையும் வச்சு கூட்டம் நடத்துறான். கூட்டம் நடத்தும் போது ஸ்ட்ரிக்ட்லி ஆர்டர், இந்தியில் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு கூட்டம் நடத்தினான். அதுல ஒரு தமிழ்நாட்டுக்காரன் உண்டு, அவனுக்கு ஹிந்தி தெரியாது, என்ன பேசுறாங்கன்னு அவனுக்கு தெரியாது. கடைசியில் அவன் சொல்றான், எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆகவே எனக்கு இங்கிலீஷ்ல பேச அனுமதிதான்னு கேட்டுட்டு அவன் மட்டும் இங்கிலீஷில் பேசுகிறான். அந்த 12 பேரும் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டவர்கள். அதுல ஒரு பெண்ணு, அவங்க ஏவிபியினுடைய மாநில தலைவராக இருந்த ஒரு பெண்ணு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்பன்னா இருக்கக்கூடிய அதிகபட்ச பேரு RSS கேடர்கள். நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? அது யாருக்கு எதிரானது? இந்துக்களுக்கு எதிரானதா இல்லையா? 3 விழுக்காடு மக்களுக்காக மீதி இருக்கக்கூடிய 77 விழுக்காடு மக்களை புறக்கணிப்பது என்பது உண்டா இல்லையா? இல்ல, நிறைய முரண்பாடு இருக்கு. நீங்க சனாதனத்தை வட இந்தியாவில் எதிர்த்து பேசவே முடியாது. தமிழ்நாடு கேரளாவை தாண்டி சனாதனத்தை உதயநிதி எதிர்த்து பேசிட்டாருன்னையும் நீங்க இந்தியா கூட்டணியே கலகலக்குது. நீங்க இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இருந்த போதிலும் ஒட்டுமொத்தமான RSS, BJP, பஜ்ரங் தள், ABVP-யை ஒட்டுமொத்த இந்துக்களும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அது உண்மைதான். ஆனால் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனா ஒட்டுமொத்த இந்துக்களும் அதிகபட்சமாக ஓட்டு போட்டு தானே வந்திருக்கிறாங்க. அவன் யாருக்கு எதிரான இருக்கிறாங்கிறது அந்த இந்துக்களுக்கு தெரியணுமா இல்லையா? இல்ல, 140 கோடி பேர் இந்துக்கள்ல 38 கோடி இந்துக்கள் தான் BJP ஓட்டு போடுறாங்க. சரி, பெரும்பான்மையை விட அதிகமா எதிராக இல்ல. இப்ப வந்திருக்குது 5 கோடி ஓட்டுவே வந்து போடாமையே கொண்டு வந்திருக்கான். அது இந்த நாட்டில் சொல்றாங்களே தவிர அதுக்கு ஒரு விசாரணை இல்லை. அந்த நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். இல்லை, இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா முழுமையாக இந்துத்துவ அரசியலில் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. மீட்டு எடுப்பதற்கு பல பெரியார்கள், பல ஜோதிபாய் புலே, பல தலைவர்கள் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காங்க. இல்லை, இப்போ வந்து நான் இந்த மக்களுக்கு வந்து ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். நமக்கு பக்கத்து நாடாக இருக்கிற வங்காளதேசம் ஒரு படிப்படையை நமக்கு காமிச்சிருக்கிறது. அங்கே அரசாங்கம் செய்த ஒரு அநீதிக்கு எதிராகத்தான் அந்த இளைஞர்கள் போராடினார்கள். குறிப்பாக மாணவர்கள் தான் போராடினார்கள். இன்றைக்கு இருக்க BJP அரசு என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்ததோ அதை அங்கே இருக்கிற அகாலிதளம் என்பது செய்து கொண்டிருந்தது. அதை அவர்கள் இன்னும் அதிகமாக செய்யணுங்கிறதுக்காக 30 விழுக்காடுன்னு போட்டாங்க. அந்த 30ஐ எதிர்த்த பிறகு கோர்ட்டுக்கு போய் 5 விழுக்காடாக ஆணுச்சு. ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கல. அங்கே புரட்சி வெடித்தது இளைஞர்களின் மூலமாக. அங்கே அதற்கு பிறகு இன்றைக்கு ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு இளைஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கட்சிகள் சரியில்லை, இந்த 2 கட்சியை தான் நாங்கள் மாறி மாறி ஓட்டு போட்டுக்கிறோம், அதனால நாங்கள் அது ஒரு மாற்று வழி காணப்போகிறோம் என்று அவர்களே இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க போகிறார்கள், மாணவர்களே. அந்த நிலை இன்றைக்கு வங்காளதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல இந்தியாவிலேயும் இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள், அவர்களுக்கு உள்ள வேலையில்லா திண்டாட்டம், அவர்களுடைய வேலைகள் பறிக்கப்படுகிறது, அவர்களுக்குரிய எல்லா உரிமைகளும் பறிக்கப்படுகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் களத்துக்கு வரணும். அவர்களால் மட்டும்தான், எந்த தலைவர்களாலையும் ஒன்றும் செய்துவிட முடியாது. எல்லா தலைவர்களுமே காம்ப்ரமைஸ். ஆகவே இளைஞர் பட்டாலும் குறிப்பாக மாணவர் பட்டாலும் களத்துக்கு வரணும்,
போராடணும். அதுதான் இந்த நாட்டினுடைய இரண்டாவது சுதந்திர போராட்டமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு விழிப்புணர்வு கண்ட மாநிலம். இங்கே கண்ணியமிகு காயிதே மில்லத்து போன்ற பெருந்தலைவர்களெல்லாம் அரசியல் சொல்லி கொடுத்த மாநிலம். இப்போ திமுகவை விட்டால் சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு வேறு நாதியே இல்லையா? என்ன காரணம்னா, நீங்கள் இப்போ திமுக பாஜகவோடு பி டீம் கள்ள உறவு இப்போ பல செய்திகள் வந்த பிறகும் இந்த மக்கள் ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் திமுகவுக்கு தொடர்ச்சியாக விழுவதற்கு என்ன காரணம்? இது கலைஞர் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து இருக்க. உங்களுடைய இந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். அதாவது முஸ்லிம்கள் எந்த நேரத்தில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்க்கமாக முடிவெடுக்கிறார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். இந்த பாராளுமன்ற தேர்தல் வரை திமுகவுக்கு தான் தொடர்ந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மறுக்கிறேன். 1998க்கு பிறகு திமுகவுக்கு எதிரான மனநிலையில் முஸ்லிம்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களித்தார்கள். அப்ப 2006 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அன்றைக்கு இருந்த முத்தமிழறிஞர் கலைஞரிடத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் சென்று அவரிடத்தில் சில கோரிக்கைகளை வைத்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறோம். அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் அவர் நடந்து கொண்டார். அப்ப அவருக்கு நாங்கள் அந்த நேரம் எப்படின்னா, கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு முஸ்லிம்கள் திமுக பக்கம் வராமல் இருந்த காலம், மீண்டும் திமுக பக்கம் கொண்டுகிட்டு வந்தது அந்த காலத்தில் தான். அதே சமயத்தில் 2001 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டுட்டு வந்ததும் நாங்கள் தான். அப்போ முஸ்லிம்கள் அப்படி ஓட்டு போட்டார்கள். இப்போ பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியா காங்கிரஸா, இப்போ இதில் திமுகவாங்கிறது திமுக பல நேரங்களில் வேற ஆளை வச்சு அது கெயின் பண்ணிக்கும். அது திமுக முஸ்லிம்களுடைய நண்பர் மாதிரி கலைஞர் நடிச்சாரெல்லாம் சொன்னாங்க. ஆனால் கலைஞர் காலத்தில் நான் கலைஞர் இடத்துல பழையங்கிற முறையில் நியாயமான கோரிக்கைகளை சொன்னால் அவர் ஏற்றுக்கொண்டார். அவரை போய் பார்க்க முடியும், பேச முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலினை முஸ்லீம் தலைவர்கள் நினைத்த உடனெல்லாம் பார்த்துட முடியாது. எந்த பிஜேபி அண்ணாமலை வேணா ஃபோனில் பேசலாம், மற்றவங்க பேச முடியாது. அதுதான் இன்றைக்கு உள்ள நிலை. ஆகவே இது தொடர்ந்து முஸ்லீம்கள் அப்படி இல்லை. முஸ்லீம்கள் இப்போ இந்த முறை காங்கிரஸ் முஸ்லீம் லீக் எங்கேயோ இருந்துச்சு, திமுகவோட இருந்துச்சு, முஸ்லீம் லீக் இருந்துச்சு, மனிதர்கள் கட்சி இருந்துச்சு, முஸ்லீம் அமைப்புகள் அதை ஆதரித்தார்கள். அதோட முஸ்லீம்களும் சரி, குழப்பம் வேண்டாம், இப்போ பிஜேபி வந்துடக்கூடாது, அதனால நம்ம இதுக்கே ஓட்டு போடுவோம்னு சொல்லி ஓட்டு போட்டனால தான் 39 தொகுதி வந்துச்சு. 2007 நடந்த தேர்தலிலையும் முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு போட்டனால தான் அன்றைக்கு இடஒதுக்கீடுக்காக அன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் கழகம் சார்பாக ஒரு மாபெரும் பேரணியை நடத்தணும் தஞ்சாவூர்ல. அங்கே அப்ப முஸ்லீம் திமுகவை எதிர்த்து கொண்டிருந்த நாங்கள் அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். சொன்ன பிறகுதான் அறிவாலயத்தில் இருந்து எங்களை சந்தித்து கலைஞரை பார்ப்பதற்கு பிறகு கூட்டி போனாங்க. கலைஞர் பார்க்க வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல நீ உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புங்கன்னு சொன்னோம். அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் ஆற்காடு வீராசாமி வந்தார். எங்களை பார்த்துட்டு நீங்கள் தலைவரை பாருங்க நாங்கள் அதுக்கு பிறகு போய் பார்த்தோம். இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, முஸ்லீம்கள் தெளிவாக இருக்கிறார். இன்னைக்கு வேணால் சில முஸ்லீம் தலைவர்கள் அவர்களுடைய லாபங்களுக்காக, அவர்கள் பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம். ஆனால் முஸ்லீம் இளைஞர்கள் காம்ப்ரமைஸ் ஆகலை. அவன் தெளிவாக இருக்கிறான். அவன் தெளிவாக வருகிற 2026 தேர்தலில் அவன் யார் என்று காப்பிப்பான். அதனால இனி எல்லாம் முஸ்லீம்களை ஏமாற்ற முடியாது. 26 இன்ஷா அல்லாஹ் 2026 தேர்தலில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நமது நிலையத்திற்கு பல தர்க்ககரமான கருத்துக்களை பதிவு செய்மைக்கு மிக்க நன்றி. இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய
அதாவது வக்ஃபு வாரியத்தையே அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் என்னை அழைத்து தமிழா நிகழ்ச்சியில் மக்களுக்கு என்னுடைய கருத்துக்களை சொல்ல வைத்தமைக்காக உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றி.